வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலனா இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. மீனராசி ஜூன் 2026. மீனம்க்கு வந்து குரு பார்வை விழக்கூடிய மாதம் தான் ஜூன் மாதம். அங்கே தான் சனி இருக்கார். அந்த சனியை குரு பார்ப்பார். மீனம் சார்ஜ் எடுத்துருவீங்க. ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ மனசில் ஒரு குழப்பம் இருந்தது, மனசில் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு வேலையில் முயற்சி இருந்தது, ஒரு மாதிரி டல் பீரியட், ஒரு மாதிரி ரொம்ப வேகாக, ரொம்ப டல்லாக, ஒரு மாதிரி ஒரு டவுனாக இருந்த நீங்கள் ரைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய நேரம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் வந்து தேடி வருவாங்க. மீனம் ஒரு பாதை, ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். ஒரு புத்துணர்ச்சியும் அடைவீங்க. செவ்வாய் வாக்குஸ்தானத்தை வந்து வலுவான செவ்வாய், சொன்னதை செய்து காட்டக்கூடிய அந்த அந்த கான்ஃபிடென்ஸை வந்து செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துருவார். நான் இதை செஞ்சே காட்டுவேன், நான் விட மாட்டேன், விடாப்பிடியாக அடப்பிடிச்சாவது போராடியாவது இதை நான் முடித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுக்கும் செவ்வாய். ஒரு தைரியம். அது ஃபேமிலியில் நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை உயிர் இருக்குது, இத்தனை ஜீவன் இருக்குது, இத்தனை ஜீவனை நான் காப்பாற்றுறோம், எனக்கு டிபெண்டன்ஸ் அதிகம் இருக்காங்க, எல்லோரையும் நான் பார்த்துக்கணும், எல்லா லோனும் கட்டணும், எல்லா இஎம்ஐ கட்டணும். ஸோ ஐ ஹாவ் டு மீட் மை கமிட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கேற்ற ஒரு வருமானம் வேணும். அதெல்லாம் முயற்சி அந்த மாதிரி போகும். அதுக்கு துணிச்சலும் வந்துடும், அதுக்கு தெய்வ அனுகிரகமும் வந்துடும். ஒரு திருமணம் செய்ய முடியாமல் நிறைய போராட்டம், திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள், பிரிவு, கசப்பு, கருத்து வேறுபாடு, மோதல்கள், சச்சரவுகள், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குரு தான் இவர். மீனம் அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல. இந்த முறை நீங்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை சொல் பேச்சை கேட்கக்கூடிய, அல்லது சொன்னது ஒரு நியாயம்தான், அதில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, கேட்டால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். அது வந்து இந்த செவ்வாயுடைய அனுகிரகம். சுக்கிரன் குருவோடு இணையும் பொழுது, சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்துடும். இந்த சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்ததுன்னா உங்களுக்கு தேவகுரு அசுரகுரு ஒன்றா சேரும் பொழுது நன்மை தீமையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையை கொடுத்துரும். யாரோட தவறு, எது தவறு, எப்படி தப்பு, எப்படி சரி பண்ணலாம், எப்படி மாற்றலாம், என்னோடதா உன்னோடதா, சரி விட்டு கொடுத்தா என்ன, சரி மாற்றிக்கிட்டா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, இந்த மனோபாவத்தை கொண்டு வந்துடும். 4 புதன் மாணவர்களுக்கெல்லாம் வந்து திட்டமிட்டபடி படித்தது இது வரைக்கும் ஒரு மாதிரி டல் பீரியட், நிறைய ஃபெயில், நிறைய அப்செட், நிறைய செட்பேக் பண்ணிட்டோம். சரி இனிமேல் கொஞ்சம் நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணணும், டெவலப் ஆகணும், இன்னும் க்ரோத் கொண்டு போயிடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும், மார்க்ஸ் வாங்கணும், ஸ்கோர் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணணும், அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடையணும், அடுத்த லெவலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் இந்த மந்த் வந்து ஃபேவராக ஜூனில் வந்துடும். 23rd ஆஃப் ஜூனில் புதனும் இணைஞ்சிருவார் குருவை. இன்னும் உங்களுக்கு ஆடிட் அட்வான்டேஜ். அதெல்லாம் திருமண வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். ரிலேஷன்ஷிப், லவ்வில் வந்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, விட்டுடலாமா சேரலாமா, சொல்லலாமா வேண்டாமா, அரேஞ்ச் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா லேட்டாக பண்ணிக்கலாமா, ஜென்ம சனியாச்சு. ஆனால் குரு பார்வை வந்திருக்கு, சுக்கிரனுடைய குரு இணையுது, செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் வந்திருக்கு, புதன் 4ல் இருக்குது. திருமணம் செய்யறதுக்கு ஜூன் மாதம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம். நான் வந்து ரொம்ப பிரமாதம்னு சொல்ல மாட்டேன். உங்கள் வயதை கருதி, உங்கள் சூழலை கருதி, உங்கள் ஃபேமிலியை கருதி, உங்கள் தசாபுக்தியை பொறுத்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே குரு பேஜ்லேயும் சொல்லியிருந்தேன், குரு பேஜில் குளோபல் எக்கனாமி பற்றியும் பேசியிருந்தேன். அதுவும் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுற அடிஷ்னலாக பாருங்கள். ஸோ 2026 ஜூன் மாதம் திருமண முயற்சியில் உள்ளவங்க தாராளமாக செய்யலாம். ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, அதை நம்பிக்கையோட பொருத்தமாக இருக்குது, கம்பேட்டிபிலிட்டி நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகலாம்.
மாணவர்களை பற்றி நான் ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஹெல்த் ஏதாவது இஷ்யூ இருக்குமா? ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சனி ஜென்மத்தில் வந்து மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, மணி ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் இருக்குது, இந்த ப்ரெஷர் இருக்குது, உடம்பு முடியல, படுத்துது போட்டு ஒன்று போனால் ஒன்று வருது, ஜாயின்ஸில் வலிக்குது, தலை வலிக்குது, பாதம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஜாயின்ஸில் பெயின் வருது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குது. இதெல்லாம் அந்த குரு பார்வை நிவர்த்தி பண்ணிடும். இதெல்லாம் அந்த செவ்வாயுடைய அந்த வாக்குஸ்தானம் என்ன பண்ணும்? சரியான மருந்து, சரியான மருத்துவம், சரியான மருத்துவர் அதெல்லாம் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணும். அப்போ நோயிலேருந்து நிவர்த்தி பண்ணுற காலம், ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு காலம், அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல டைம் தான், நெகட்டிவாக இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓவரால் நான் வந்து இந்த மீன ராசி 2026 ஜூன் நான் சொல்கிறேன், ஒரு புதிய பாதை துவங்கும், வாய்ப்பு உருவாகும். வாழ்க்கையில் வந்து மனிதர்களை சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்ட போகிறாங்க, உங்களுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. செய்கிற முயற்சி வந்து பலனை அடைய போகிறீங்க, நீங்கள் படிக்கிற விஷயங்களை ஜெயிக்க போகிறீங்க. திருமணம், நல்ல உறவு, நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய சூழலை உருவாக்க போகுது. ஜென்ம சனியாக இருந்தாலுமே குருவுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போயிடும். ஒரு முயற்சிக்கு பல முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு நின்று நீங்கள்லாம் அந்த மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஒரு சிறிய முதலீடாவது பண்ணி ஒரு சின்ன இடம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வாகனங்களை கூட புதுசாக ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும். தேவையான பணம் ஒன்று கடனாக கிடைக்கும், இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறது மூலிமா கிடைக்கும், இல்லை உங்கள் சேவிங்ஸை நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ என் கையில் இன்றைக்கி நிறைய பணம் இருக்குது அப்படின்னா கூட அந்த பணம் எனக்கு உதவியாக இருந்தால் தான் அது லாபம். உதவியாக இல்லாமல் சும்மா இருந்தால் ஒரு யூஸ். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பணம் நல்லபடியாக பயன்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மீனம் ரொம்ப மாதங்கள் கழித்து, ரொம்ப நாட்கள் சொல்ல முடியும், ரொம்ப மாதங்கள் கழித்து இப்போ தான் இந்த ஜூனில் ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே அலைன் ஆகி வருது. ஒன் பை ஒன் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றோட சேர்ந்து அப்படியே அலைன் பண்ணி ஒரு லைனப்பில் இருக்குது. இந்த லைனப்பில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நினைக்கிற விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு காலத்தை நெருங்குது. நீங்களும் அதுக்கு மனசை தயாராக இருங்க. நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள், கோயில்களுக்கு போங்க, உங்களுக்கு விருப்பமான இறைவனை உங்களுடைய நம்பிக்கைக்குடைய இறை நம்பிக்கையோடு நீங்கள் அந்த பயணத்தை தொடருங்க. பிரார்த்தனையோட பொறுமையோடு அடியெடுத்து வைங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வழி, ஒரு புதிய ஒளி நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026க்குண்டான ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசாபுத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசாபுத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த யூனிவர்சிட்டி, எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யூஏஇ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு, எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அடுத்து அட்வான்ஸ் சயின்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது.
அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க. ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் ஷார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்கா, நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இருக்குன்னா அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்கில் போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும், இல்லை யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றதான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட். பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு டூ, யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான். அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.